அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கான நிதி நிலுவைகள் குறித்து கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் அளிக்க உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியுள்ள நிலையில் தற்போது டெல்லியில் நாளை பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் முதல்வர் மனு அளிக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பள்ளி கல்வித்துறை தொடர்பான நிதி, மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக நிதி, ஜிஎஸ்டி இழப்பீடு, பல்வேறு நிதிகள் இழப்பு திட்டத்துக்காக நிதி மற்றும் ஒப்புதல், மேகதாது முல்லை பெரியாறு விவகாரங்கள் குறித்தும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க டெல்லி செல்வதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேலும் டெல்லி செல்லும் முதல்வரை சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வரவேற்ற நிலையில் டெல்லி செல்லும் முதல்வர் தமிழக எம்பிக்கள் வரவேற்றனர். மேலும் இன்று இரவு தமிழ்நாடு இல்லத்தில் டெல்லியில் ஓய்வெடுத்துவிட்டு முதல்வர் நாளை காலை 11 மணி அளவில் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பு முடிந்து நாளை இரவு 8 மணி அளவில் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் திரும்புகிறார். மேலும் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் மாநில அரசு நிதி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அண்மையில் கூறியிருந்தார். இதனை மத்திய அரசு இதுவரை பணம் ஒதுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு இருக்கிறது. மேலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் இந்த நிதியை உடனே விடுவிக்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று PM பள்ளி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே நிதி விடுவிக்க முடியும் என்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபாலன்.